செம்மையாக புரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மீன் வாசமும் செம்மையாக இருக்குது. தனுஷ்கோடியில் இந்த ஏரியாவில் வந்து அழிஞ்ச ஏரியாங்க. அந்த வீடுகள்லாம் நிறைய டேமேஜ் ஆனதில் அதுக்கு பாருங்கள். அலை உள்ள கடல். இது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அலை இல்லாத கடல். ரோடு வந்து அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகுது. பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. இதில் ஒரே கிழக்க மீனை மட்டும் நம்ம வாங்கி செம்மையாக இருக்குதா? செம்மையாக இருக்குது நண்பர்களே. நானும் ஸ்பாக், இது தமிழ் சஃபார் நிகழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம தனுஷ்கோடியில் உள்ள லைட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு சின்ன டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மேலே கூப்பிட்டு போவாங்களாம். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் இல்லை, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் திருப்பி தனுஷ்கோடி வரேன். உண்மையிலே சூப்பராக இருக்குது. மேலே ஏறி பார்த்தா அந்த தனுஷ்கோடியோடைய ஃபுல் வியூ கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் தனுஷ்கோடியோடைய அரிசல் முனையில் உள்ள லைட் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம பிரம்மாண்டமான லைட் ஹவுஸ்ங்க இது. இதில் வந்து லிஃப்ட்டில் உள்ளே போகணும். ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. இது விசிட்டிங் டைமிங் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள். இந்த டயத்தில் உள்ளே போகலாம். டிக்கெட் வந்து 10 ரூபா தான். டிக்கெட் வந்து பெரிய ஆளுகளுக்கு 10 ரூபா, சின்ன ஆளுகளுக்கு 5 ரூபா. ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி 20 ரூபா எடுக்கிறாங்க. சின்ன ப்ளே ஏரியா ஒன்று உள்ளே இருக்குது. டேய் இது பாருங்கள், நம்ம 2 ஆள் ஆடுறது. சரி வாங்க மேலே போவோம். உள்ளே வந்தாச்சு. இது லைட் ஹவுஸ் லிஃப்ட் பக்கத்தில் நாங்கள் நின்றுட்டுருக்கோம். லைனில் நிற்கணும். இங்கே வந்து ஒரு டாய்லெட் மாதிரி இருக்குங்க. ஜென்ஸ் லேடிஸ் டாய்லெட்டு. கீழே இருங்க. இப்போ கீழே இருங்க. இல்லை ப்ளே ஏரியா. லிஃப்ட்டில் வந்து 5 பேராக தான் மேலே கூப்பிட்டு போகிறாங்க. 2022 ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. 5 பேர் தான் போகலாம். சின்ன லிஃப்ட், காம்பேக்டாக இருக்குது. இது 5 ஃப்ளோர் தான் காட்டுது. ஆனால் எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம தேடி கூகுளில் செர்ச் பண்ணி சொல்லிடுறோம். வந்துட்டோங்க மேலே. ஃபுல் வியூ தெரியுது. செம்ம காற்றுங்க. இந்த ஃபுல் ரோடு தெரியுது பாருங்கள் எப்படி. செம்மையாக இருக்கு. வியூ வந்து ரொம்பவே அருமையாக இருக்குது. நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். நிறைய பேர் வந்து தனுஷ்கோடி வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பிளான் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது ஃபுல்லாக ரவுண்டாக பார்க்க மேலே வந்துட்டோம். ஃபுல்லாக அப்படி ரவுண்டாகவே நம்ம பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த இடத்த. செம்ம லுக்காக இருக்குது. இங்கேருந்து அந்த ரோடு வந்து அழகாக போகிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ஆப்போசிட்டில் அலை உள்ள கடல். இது அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா அலை இல்லாத கடல். ரோடு வந்து அப்படியே நேராக ஸ்ட்ரெயிட்டாக போகுது பாருங்கள். செம்ம வியூ பாயிண்ட்டுங்க. செம்ம ஒர்த்து. அவ்வளோ அருமையாக இருக்குது. தனுஷ்கோடியில் இந்த ஏரியாவில் வந்து அழிஞ்ச ஏரியாங்க. அந்த வீடுகள்லாம் நிறைய டேமேஜ் ஆனதில் அதுக்கு பாருங்கள். நிறைய வீடுகள் வந்து டேமேஜ் ஆன நிலையில் இருக்கும். அதுவுமே நம்ம மேலேருந்து பார்த்தா தெரியும். நான் ஒன்றே மட்டும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த மாதிரி ஏகப்பட்ட வீடுகள் வந்து அழிஞ்சு போன நிலையில் இங்கே இருக்குது. பார்க்கலாம் நம்ம. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஃபேமிலியோடு வந்தோம். ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங். ஒரு நாள் வந்து நம்ம தனுஷ்கோடி வருவோம், நேராக போயிட்டு திருப்பி அரசு முன்னே போயிட்டு திருப்பி போயிடுவோம். இப்போ இதுக்கு வந்து போகும்போது வந்து பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. உண்மையிலேயே நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்கன்னா, தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மேலே வந்து பாருங்கள். ரொம்பவே கம்மியான டிக்கெட், 10 ரூபா தான் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. செம்ம ஒர்த்துங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தனுஷ்கோடி லைட் ஹவுஸுடைய உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மீட்டருங்க. அதாவது 165 அடி உயரம் கிட்டத்தட்ட. சென்னையில் உள்ள LIC பில்டிங் உயரம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதில் எரியக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம், அந்த லைட் எவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து அந்த லைட் அடிக்குமா. ஸ்ரீலங்காவில், இலங்கையில் உள்ள தலைமன்னார்லேருந்து கூட இங்கே எரியக்கூடிய அந்த லைட்டை பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலையும் நம்மளால் பார்க்க முடியுது. லிஃப்ட் பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 செகண்ட் ஆகுதுங்க. மேலே போயிட்டு நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்கலாம். அதிகபட்சம் வந்து 15 நிமிஷம் இருக்கலாம். பெரும்பாலும் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே கீழே இறங்க சொல்லிடுறாங்க. மேலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது. தனுஷ்கோடி போனீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு முறை போய் பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். முடிச்சுட்டு வெளில வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1 to 3 வந்து இங்கே பிரேக் இருக்குங்க. லஞ்ச் பிரேக்கு 10 to 1, திருப்பி 2:30 தான் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாதிரி இங்கே வர ஆளுக்கு கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறேங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பொரிச்ச மீன் கடைகள் இருக்குங்க. ஏகப்பட்ட பொரிச்ச மீன் கடைகள் இருக்குது.
சும்மா அதை பொரிச்ச மீனுமே சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே உள்ள மீன்கள் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு பொரிச்ச மீன் இருக்குது, அது எப்படி பொரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். இங்கே செமையாக இருக்கும். ஆல்ரெடி பாருங்க என்னென்ன மீனுக்கா இருக்குது இதில். என்னென்ன மீன் போட்டுக்கிறீங்க? பெரிய மீன், வெலை மீன், பாலை மீன், பாறை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறீங்க. எவ்வளோ மீன்? மீன் இது சாப்பாட்டுக்கு வரணும். சாப்பாட்டோட 120 ரூபா. ஒரு சாப்பாடு 120 ரூபா. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இறாலு, கனவா எல்லாம் இருக்குது. எல்லாம் இருக்குது. பெரிய மீன் இருக்குது. இதுவுமே நீங்கள் இங்கே சாப்பிட்டுக்கலாம். இதில் விளமி, பசந்தி, இது வாவல் இல்லை, இது கருமுரல். இது வந்து நீங்கள் கேட்டால் பொரிச்சு தந்துடுவீங்க இதை எடுத்து தனியாக. சரி சரி சரி. ஒரு பெரிய விலை மீனை வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்தாச்சு. க்ளீன் பண்ண போறிய வாங்க, க்ளீன் பண்ணுறதை எடுக்கிறேன். நல்ல நீல வாய் விலை மீன். இது விலை மீனில் 2 சைஸ் இருக்குங்க. இது வந்து வாய் நீளமாக உள்ளது. இது எவ்வளோம்மா மீன்? 400 ரூபாயா? பிடிச்சிட்டு வர மீன்லாம் இல்லை. ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்குள்ளே க்ளீன் பண்ணி கையோடய பொரிச்சு தந்துடுவாங்க. மீன் எங்கே வருது? ஆமாம் சரி. கரெக்டாக கேட்கும். சரி சூப்பர் சூப்பர். துண்டா வருது. முடிஞ்சு வெட்டி முடிஞ்சு. இப்போ க்ளீன் பண்ணி இதில் என்னென்ன மசாலா தரவரியா? உப்பாமா? உப்பு அடுத்து லெமன் போட்டுக்கிறியா? ஓகே. மிளகாத்தூள் மீடியமாக போடுங்க. சின்ன பிள்ளை இருக்கிறனால. இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக போட்டியா? கரெக்டாக லைட் ஹவுஸுக்கு ஆப்போசிட்லேயே ஹோட்டல் அஜிதா. இதுதான் நம்ம இந்த மீன் வாங்கினோம். அது ஃப்ரிட்ஜிலே வந்து நிறைய மீன் வெரைட்டிக்கு வச்சுருந்தாங்க. அதில் ஒரு நல்ல பெரிய விலை மீனை எடுத்து பார்த்தாச்சு. ஆல்ரெடி ஏற்பட்ட மீன் பொரிச்சிட்டு இருக்காங்க. லஞ்சுமே இருக்குது. லஞ்சும் இருக்குல்லைங்கம்மா? எவ்வளோ சாப்பாடு? மீன் சாப்பாடு எத்தனை துண்டு தருவீங்க மீன்? ஓகே. இது வந்து நம்ம வாங்கின மீனை தனியாக பொரிச்சு எடுக்கணும். செம்மையாக பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு மீன். வாசமும் செம்மையாக இருக்குது. ரைட்டாக கருவேப்பிலையும் தூவி விட்டாங்க. ஒரு சைடு பொரிஞ்சிருச்சு, மற்ற சைடு திருப்பி போடுறாங்க. இதில் ஒரே கிழக்க மீனை மட்டும் நம்ம வாங்கியாச்சு. அது கிழக்கம் தானே சொல்கிறது இந்த ஊரில்? சில ஊரில் கிழங்கான்னு சொல்லுவாங்க மெட்ராஸ்லாம். ஒரு ஃபுல்லாக ஒரு விலை மீனாக கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ இருக்கும் அந்த மீன். அப்படியே பொரிச்சு க்ளீன் பண்ணி பொரிச்சு எடுத்தாச்சு. இது எங்கள் மாமன் ஆல்ரெடி காட்டிருக்கோம். ஸ்ரீலங்காவில் இருக்காங்க. இது ரிஷ்மி, நம்ம ரிலேஷன். அவர் எல்லாம் ஃபேமிலியோட வந்திருக்கோம். மீன் வந்து லைவாக நம்ம வீட்டில் எப்போதுமே தொண்டியில் உள்ள விலை மீனுக்கும் இங்கே உள்ள மீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை நீங்கள் சாப்பிட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பாருங்க, செம்மையாக இருக்குது. மீன் எப்போதுமே பொரிச்சோன்னு அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டோஸ்ட் இருக்குதா? செம்ம அருமையாக இருக்குங்க. சுட சுட மீன் சாப்பிடலாம்டா. நீங்கள் அஜிதா கடைக்கு வரலாம். இந்த இருக்குங்கம்மா, இந்த இருக்கு. எப்படா இருக்கப்பா? நல்லா இருக்கா? இங்கே பாருங்க, செம்ம ஓகே. வேறு லெவல். செம்மையாக இருக்குதா? செம்மையாக இருக்கு. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. தனுஷ்கோடியில் உள்ள லைட் ஹவுஸ் போனோம். அது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் பார்த்தோம். அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் அஜிதா அக்கா செம்ம கடைங்க. ஒரு மீன் பொரிச்ச மீன், அதுவும் விலை மீனை பொரிச்சு சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு.
நல்ல காரம்லாம் போட்டு சூப்பராக பண்ணி தந்துருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்கள் தனுஷ்கோடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் ஹவுஸ் போங்க. இதுக்கு இடையில நிறைய கடைகள் இருக்குது. மீன் கடையில் வாய்ப்பு கிடைச்சின்னா அஜிதாக்கா கடைக்கு வந்து பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.